தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. மேஷ ராசிக்கு இந்த 2026ல வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார்? அப்போ குரு வரப்ப அந்த மாதிரியான வீடு அமைக்கக்கூடிய வாய்ப்புகளை முதல்ல மேஷராசி கொடுக்குது. ரிஷவராசி பொறுத்த வரைக்கும் குரு ஒரு நல்லவரா 50% எடுத்துக்கலாம், 50% கெட்டவரா எடுத்துக்கலாம். ஏன்னா 8ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான், பிரச்சனை ரிலீவ் பண்ணக்கூடிய ஆளும் அவர் தான். கடகராசி தான் இன்னைய சிஎம் கேண்டிடேட்டாக இருக்குது. ஸோ அவருக்கு பாருங்கள் நீச்சபங்க ராஜயோகம் நல்லா சொன்னாங்க. அப்போ நீச்சபங்கம் ராஜயோகம்னா டவுன் வந்து அப்பா உங்களுக்கு அப்போ கொடுத்துட்டு அங்கே வச்சுட்டு விளையாடுங்க. விஜய்க்கு மாத்திரம் குரு வரப்போ ராஜபங்கம் நீச்சபங்கம் டப்புன்னு வேலை பண்ணிவிடும், கிளியர் ஆகிடுவார்னு வச்சுக்கோங்களேன். இந்த கன்ஃபியூஷன் அவருக்கு இருக்கிற கன்ஃபியூஷனை தீரக்கூடிய காலமாக தான் 2026ல வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரி அமைய போகுது? குழந்தைகள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு மருத்துவத்துக்கு இப்போ ட்ரை பண்ணணும். கும்ப லக்னமோ கும்பராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இப்போ உங்களுடைய அந்த குரு மாற்றம்ங்கிறது மருத்துவத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கும். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு ஏஎல்பி ஜோதிடர் சிம்மம் ரங்கநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. இவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சனி பெயர்ச்சி முடிஞ்சிருச்சு, அடுத்தது குரு பெயர்ச்சி. எப்படி இருக்க போகுது குரு பெயர்ச்சின்றதை தாண்டி முதல்ல பொதுவா இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது சார்? ஸ்ரீ குருப்யோ நமः. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய பஜதாம் கல்பவக்ஷாய நமதாம் காமதேனுபி அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தப கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு. எனக்கு ஜோதிடம் போதித்த அனைத்து குருநாதர்களையும் எனதருமை குருநாதர் திரும்ப புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி, நல்ல ஒரு விஷயம் குரு பயிற்சி வருது, நிறைய எல்லாம் பேசியிருப்பாங்கன்னு நம்ம நினச்சோம். ஸோ இந்த தடவை அரசியல் நிகழ்வுகளுக்கு அதிகம் முக்கியத்துவம் போனதுனால குரு பயிற்சி கம்மியாக இருக்குது. குரு இந்த தடவை 12 வருஷம் கழித்து தன்னோட கடகராசி உச்ச ராசிக்கு வர போகிறாரு. ஸோ உச்சமான பலன்களை எல்லாம் இந்த குரு கொடுக்க போகிறாரா, குரு மாறி வராரு, நல்லா இருக்க போகுதான்னா மேசராசி முதல்ல எடுத்தோன்னா குரு பயிற்சியில் பொதுவான பலன்கள்னு பார்த்தோன்னா இத்தனை நாள் இருந்த ஒரு சில பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுகள் கிடைக்கும். ஏன்னா நிறைய ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி படுத்திகிட்டு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி அரசியல் தலைவர்களே சிம்ம ராசிக்காரங்களை எல்லாம் வச்சு செஞ்சுட்டாரு. ஸோ இதெல்லாம் ஒரு ரிலீவ், இதிலிருந்து ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை கொடுப்பார். தங்கத்தினுடைய விலை உயரக்கூடிய வாய்ப்புகள் மீண்டும் அதிகரிக்கலாம், ஏற்ற இறக்கமான தங்கத்தினுடைய நிலை இருக்கும் அப்படின்னு. உச்சராசிக்கு குரு வரார் அப்படிங்கிறப்போ முக்கியமாக ஆன்மீகம் சார்ந்த நிகழ்வுகள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குன்னு அதெல்லாம் ஒரு நல்ல நிலைக்கு வர்றது, குழந்தை பாக்கியம் இதனால் இல்லாதவங்களுக்கு அந்த வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும். குரு பெயர்ச்சி அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொருத்தவங்களுமே தன்னோட ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் இருப்பாங்க. ஸோ நம்ம 12 ராசிக்காரர்களுக்குமே இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். முதலாவதாக இருக்கக்கூடிய மேஷ ராசிக்கு இந்த 2026ல வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார்? இந்த குரு பயிற்சி ஆக்சுவலாக வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தோன்னா மே 26, திருக்கணிதப்படி ஜூன் 2ஆம் தேதி, மேக்ஸிமம் ஒரு 3-4 நாள் டிஃப்ரென்ஸ் தான், பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ மே 26ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி மேசராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. மேசராசியினுடைய 9-12க்குரியவர் 4க்கு வராரு அப்படிங்கிறப்போ கொஞ்சம் இந்த வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் அவங்க கவனமாக இருக்கணும். வீடு மனை வாசல் வாங்கணும், நான் ஒரு யாருக்காவது ஒரு ஆசை இருக்கலாம் பண்ணை வீடு வாங்கணும்னு. ஏன்னா குருன்னா பண்ணை தோப்பு இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லுவார். அப்போ குரு வரப்போ அந்த மாதிரியான வீடு அமைக்கக்கூடிய வாய்ப்புகளை முதல்ல மேசராசிக்கு கொடுக்குது. மேசராசியினுடைய 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்கிறப்ப இத்தனை நாள் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு அவமானம், எங்கே போனாலும் நம்மளை வந்து மதிக்கவே மாட்டேங்கிறாங்கடா அப்படின்னு சொல்கிற இடத்துல குரு பார்க்கக்கூடிய இடம் வந்து எப்பவுமே க்ரோத் ஆகும், வளர்ச்சி இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ 8ஆம் இடம் வளர்ச்சி அடையுதுங்கிற 8ஆம் இடம்ங்கிற திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ப்ளஸ்ஸாக எடுத்துப்போம். அப்போ திடீர்னு ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல க்ரோத். இடம் மாறிடலாமா, இங்கேயே இருப்போமா, மறுபடியும் துபாய்க்கு போகுவோமான்னு கேள்வி இருந்ததுன்னா துபாய்க்கு போயிடுங்கன்னு சொல்கிறேன் நான். 10-12 2 இடத்தையும் பார்க்கறதுனால
வெளிநாடு வெளி மாநிலம் அல்லது வேலையில் ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷனோட இடம் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள், வேலையுமே நான் சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற அந்த இடத்துல ஒரு முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பயிற்சி மேசராசிக்கு கொடுக்குது. ஸோ வேலை வாய்ப்பு சார்ந்து சனினால் இருக்கக்கூடிய 7.5 சனி பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா குரு வரக்கூடிய இந்த ஒரு வருட காலம் கண்டிப்பாக ஒரு அப்பா அப்படின்னு கொஞ்சம் மூச்சு விட்டு ரிலீஸ் பண்ணிக்கக்கூடிய இடத்துல மேசராசிக்கு இருக்கும். மேசராசி பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ஒரு சிறப்பான குரு பயிற்சியாக தான் இருக்கும். பரிகாரமாக நம்ம சொல்லணும்னா கடகத்திலேயோ விருச்சிகத்திலேயோ மீனத்திலேயோ மகரத்திலேயோ சனி இருந்தது, அவங்க ஜாதகப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் 100% கொடுத்துடலாம். இதுலேயே சூரியன் இருந்தாருன்னா நல்ல க்ரோத், அதாவது பதவி உயர்வு அப்படிங்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் உட்காந்து வைப்பார். சனி இருந்தது இந்த காம்பினேஷனில் வந்தார்னா கண்டிப்பாக ஒரு முறை மதுரை மீனாட்சியை கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். குரு முதல் புனர்பூசத்தில் இருக்கார். ஸோ ராமருடைய வழிபாடை சிறப்பாக செய்யுங்க, நல்லதாக இருக்கும். மேஷத்தை தொடர்ந்து ரிஷபம், இவங்களுக்கு இந்த 2026 வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது? ரிஷபத்துக்கு 3ஆம் இடத்துக்கு வரார். ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் குரு ஒரு நல்லவரா 50% எடுத்துக்கலாம், 50% கெட்டவராக எடுத்துக்கலாம். ஏன்னா 8ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான், பிரச்சனை ரிலீவ் பண்ணக்கூடிய ஆளும் அவர் தான். குருனாவே எப்பவுமே வாத்தியார் நம்மளையெல்லாம் பிரச்சனை கொடுக்காம இருந்தார், டீச்சரு ஹோம்ஒர்க் கொடுத்து நம்மளையெல்லாம் படுத்தினது தான். அந்த மாதிரி தான் ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வரும்பொழுது என்னென்னா, மேசராசிக்கு எப்படி வேலை வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னோமா, இவங்க வேலை வாய்ப்பு சார்ந்து கவனமாக இருக்கணும். இப்போ முக்கியமாக ரிஷபராசி ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட போகிறீங்கிற இடத்துல வந்து ரொம்ப கவனித்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸில் போகணும். இந்த குரு பயிற்சி இன்வெஸ்ட்மெண்ட் லாஸஸை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முக்கியமாக ரிஷபராசிக்கு திருமண பாக்கியம் கூடி வரக்கூடிய குரு பயிற்சி 7ஆம் இடத்தை பார்க்குறார். கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக வேலை பண்ணும். அப்போ வழியிலிருந்து வர வேண்டிய விஷயங்கள் நல்லாயிருக்கும். லாபம் அப்படின்னா இத்தனை நாள் கிடைக்கல, இனி நமக்கு ஒரு உருவாகுமானா திடீர்னு ஒரு லாபம், தந்தை வழி மூலியமாக கூட அந்த லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 3இல் குரு அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய சிறப்பான பலனாக இல்லைன்னாலும் ஓகே, இட்ஸ் ஓகே, நீங்கள் சமாளிப்பீங்க அப்படிங்கிற இடத்துல இருக்குது. உங்களோட 11ஆம் இடத்துல சனியை குரு பார்க்க போகிறார். அப்போ குரு 11ஆம் இடத்தை பார்க்க போகிறாருன்னா வேலை, சனின்னா வேலை, குருன்னா ஜீவன். அப்போ அந்த வேலை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு க்ரோத், ஒரு லாபம், ஒரு இன்க்ரிமெண்ட், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். திருமணம் தடைப்பட்டு இத்தனை நாள் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் கூடி வரக்கூடிய காலமாக ரிஷபராசிக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப யோசிக்காமல் டக்குன்னு முடிவெடுத்தீங்கன்னா கல்யாணம் ஆகும். ரிஷபராசி நேயர்களுக்குன்னா பரிகாரம் அப்படின்னு ஏதாவது உண்டா சார்? ரிஷபராசிக்கு ஆக்சுவலாக 3இல் குரு அப்படிங்கிறது 3ஆம் இடத்துல குரு இந்த 3, 6, 9, 12 இருந்தாங்கன்னா அவ்வளோ சிறப்பு இல்லைன்னு சொல்கிறனால குருவையே வழிபடுவது நல்லது. ஸோ குரு பகவானுக்கு வியாழக்கிழமை, ஏன்னா கொண்டக்கடலை மாலையெல்லாம் அவருக்கு போடாதீங்க, வியாழக்கிழமை போய் அவருக்கு ஒரு 2 நெய் தீபம் ஏற்றிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, குரு வழிபாடு பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை. ஏன்னா மற்ற கிரக நிலைகளையும் சேர்த்துக்கணும். ராகு நல்லா இருக்காரு, ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு. சனி நல்லா இருக்காரு, கேத்து 4ல் தான் இருக்காரு. வீடு மனை சார்ந்து வேணால் பிரச்சனை சொல்லாமல் ஒழிய மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. குரு 3ல் வர்றது அவ்வளவு சிறப்பான இடம் இல்லை. உங்களை 8ஆம் அதிபதி 3ல் வராருன்னா திடீர் ஜாக்பாட்டம் இருக்குது, திடீர் இறக்கமும் இருக்குது. அப்போ உங்களுக்கு இறக்கமாக ஜாக்பாட்டாங்கிறது உங்கள் ஜாதகம் நிர்ணயம் பண்ணும். அப்போ இந்த காலத்தில் புதிய முயற்சிகள் அப்படிங்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. 3இல் குரு வரப்போ நாம் பரிகாரமாக சொன்னோன்னா குலதெய்வ கோயிலில் மொட்டை அடிச்சுக்குங்க. ஜென்ஸு, லேடிஸ் இருந்தால் பூ முடி கொடுங்க. தேங்காய் உடைத்தல் அப்படிங்கிறது வந்து சிதற தேங்காய் அடிப்போம் இல்லையா, அந்த சிதற தேங்காய் விநாயகருக்கு சிதற தேங்காய் உடைக்கிறது. ஏதாவது ஒரு காரியத்துக்கு போகிறோம், நம்ம அது தடையாயிடுமா நினைக்கிறப்ப கிளம்பி முக்கியமான வேலைகளுக்கு போகிறப்போ ஒரு தேங்காய், சூற தேங்காய் உடைச்சிட்டு போனாங்கன்னா அதுவே மிகப்பெரிய பரிகாரம் இருக்கும். மிதுனராசி அன்பர்களுக்கு 2026 வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போம்? மிதுனத்துக்கு லாஸ்ட் 1 இயர் ஜென்ம குருவாக இருந்தார். இப்போ ஜென்ம குரு ராமன் வனத்திலேன்னு சொல்லுவாங்க. வனத்தில் என்ன காட்டுக்கு போயிடுவாங்களான்னா, இப்போ நடந்துட்டுருக்கிற இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம், அரசியல் நிகழ்வுகள்லாம் பார்க்குறப்ப அப்படி தான் இருக்குது. ராமருக்கு வந்து நாளைக்கு உனக்கு ஆட்சின்னு சொல்லிட்டாங்க, இன்னைக்கு நைட் நீ கிளம்பி காட்டுக்கு போன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கும் உச்சமான கிரகங்கள் இருக்கக்கூடிய இறைவனுடைய ஜாதகம் தான். ஆனால் ஜென்ம குரு இருந்ததுன்னா அந்த மாதிரி நமக்கு கிடைக்க வேண்டியதை டப்புன்னு மாற்றி விடக்கூடிய வேலையை செய்யும். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இப்போ கடகராசிக்கு போயிட்டுருக்காரு. கடகராசி தான் இன்னைய சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கார். ஸோ அவருக்கு பாருங்கள், நீச்சபங்க ராஜயோகம்னு எல்லாம் சொன்னாங்க. நீச்சபங்கம்னா முதல்ல என்ன, உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டு அனுபவிக்க முடியாமல் தடை பண்ணி வச்சுட்ருப்பாங்க. 108 சீட் இருக்குது,
இனி 18 சீட் வந்தால் தானே இனி வந்து ஆக முடியும். அப்போ நீச்ச பங்கம் ராஜயோகம்னா உன்னோட டவுன் வந்து அப்பாறது, உங்களுக்கு அப்போ கொடுத்துட்டு அங்கே வச்சுட்டு விளையாண்டுருக்கு. ஓகே. அப்போ அடுத்தவங்க வரவங்கனால தான் உங்கள் ஆட்சிங்கிறப்ப அந்த ஆட்சி அவங்க கையில் இருக்கிற மாதிரியாக மாறிடும். நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன், என் ஆதரவு இல்லைன்னா நீங்கள் ஆட்சி நடத்த முடியாது. நான் திடீர்னு பேக் அடித்தேன்னா அப்போ ஒரு நிரந்தர ஸ்திரத்தன்மையற்ற நிலையை இந்த நீச்சபங்க ராஜயோகம் கொடுத்துருக்குங்கிற மாதிரி சொல்லலாம். மிதுன ராசி இப்போப்பா இத்தனை நாள் எல்லாம் தேங்கி கிணத்துல போட்ட கல் மாதிரி பல விஷயங்கள் இருந்திருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாம் நீ மூவ் ஆக ஆரம்பிக்கும். எதுவுமே நடக்கலை, இப்படியே இருக்கு. அது வேலையாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், நம்மளை சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்த விஷயம், இதில் எல்லாம் ஒரு தேக்கம் இருந்தது. இன்னைக்கு குரு மாறினார்னா அந்த தேக்கம் வந்து நிவர்த்தி ஆகும். ஸோ 2ஆம் இடத்துக்கு குரு வரார் அப்படிங்கிறப்போ நமக்கு இத்தனை நாள் எதிராளிகிட்ட இருந்து வர வேண்டிய பணம் ஏன் கொடுத்து வச்சேன், நான் ஷியாமலா கிட்ட கொடுத்தேன், ஷியாமலா எனக்கு கொடுக்கவே இல்லைன்னா குரு மாறினோன்னா ஷியாமலா எனக்கு கொடுக்கும் அந்த மாதிரி. அப்போ 2ஆம் இடத்துக்கு குரு வரார். 7, 10 2இல் புதுசாக எதாவது பண்ணலாமா, புதிய தொழில் தொடங்கலாமாங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். உங்களோட தசாபுக்தி இன்றைக்கி உங்களுக்கு போயிட்டுருக்கிற வயசு லக்னமெல்லாம் நல்லா இருந்தால் பண்ணலாம், இல்லைன்னா அதில் அடக்கி வாசிச்சிங்கன்னா நல்லது. திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய காலம். பெண்கள் முக்கியமாக மிதுன ராசியில் பிறந்த பெண்களுக்கு மாங்கல்ய பலத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு குரு வரார். ஸோ மிதுன ராசி பெண் பிள்ளைகளுக்கு சீக்கிரமாக திருமண பாக்கியம் கைகூடி வரக்கூடிய காலம். 2இல் குரு அப்படிங்கிறப்ப பொருளாதாரம் ரொம்ப பெருசாக சிறப்பாக இருக்காது, சுமாராக தான் இருக்கும். நீங்கள் தான் எனக்கு கொடுக்க போகிறீங்களே, உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி கதையாக போச்சா. அப்போ 2இல் குரு இருக்கிற இந்த 1 வருஷ காலங்கள் கொஞ்சம் உங்களுடைய செலவினங்கள் மற்ற விஷயங்களெல்லாம் திட்டமிட்டு செயல்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப தீராத பிரச்சனையாக இருந்த விஷயங்கள் கொஞ்சம் தீரக்கூடிய வாய்ப்புகளை மிதுன ராசிக்கு கொடுக்கும். வேலையினால் வீட்டில் பிரச்சனை, வேலையோட ப்ரெஷரை வீட்டில் வந்து பேசுகிறது, அதை வீட்டில் காமிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது இந்த 1 வருஷத்து காலத்துக்கு நல்லது. ஆஃபீஸில் இருக்கிற டென்ஷனை வீட்டில் கொண்டு வந்து இறக்கக்கூடாது, வீட்டு டென்ஷனை ஆஃபீஸில் காமிக்கக்கூடாது. நீங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்க, ஆஃபீஸ் டென்ஷன் வீட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும், அதை அவாய்ட் பண்ணிக்கிங்க. மற்றபடி இந்த குரு பயிற்சி நல்லதாகவே தான் இருக்கும். இவங்களுக்கு எந்த பரிகாரமும் தேவையில்லையா சார்? மிதுன ராசிக்கு ஏன்னா சேம் அதான், இந்த குரு சனி காம்பினேஷன் வந்ததுன்னாவே மீனாட்சி அம்மனுடைய வழிபாடே சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் ஷியாமலா வந்திருக்கீங்க, அதனால் மீனாட்சியாகவே சொல்லிட்டு இருக்கேன் நான். மீனாட்சி அம்மனுடைய வழிபாடு 2இல் குருங்கிறப்போ அடுத்தவங்களுக்கு ரொம்ப போய் அட்வைஸ் பண்ணாமல் இருங்க, அதுதான் பரிகாரம். நீங்கள் சொன்ன மாதிரி 12 வருடங்கள் கழிச்சு உச்சமாக வரப்போகிறாரு, நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மிதுன ராசி நினைக்கலாம். உங்களுக்கு முதல்ல 10ஆம் இடத்துல கர்ம சனி உட்கார்ந்துட்டுருக்காரு, உங்களோட 9ஆம் இடத்துல குரு, இங்கே 3 கேத்து, இதெல்லாம் ஓகே. குரு 2ஆம் இடத்துல உச்ச குருவாக வந்து உட்கார போகிறார், பெருசாக லம்பாக கிடைக்கும் நினச்சி போய் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க. ஏன்னா ஓவரால் உலகியலாகவே பார்க்குறப்ப என்னென்னா ஃபினான்சியல் கிரைசஸ் இந்த பராபவ வருடத்தில் இருக்கும். மக்கள் வந்து அதாவது வரவுக்கும் செலவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் வந்து ஒரு 3-4 மார்க் எக்ஸ்ட்ரா வருது. அப்போ செலவு அதிகமாக இருக்குது, வரவு கம்மியாக இருக்குங்கிற அந்த ஆயா வியயம்னு பஞ்சாங்கத்தில் ஒரு கணக்கு எடுப்போம். ஸோ அந்த கணக்கீட்டில் பார்த்தோம்னா செலவினத்தை அதிகமாக கூட்டுது. இப்போ எந்த கட்சி யார் ஆட்சிக்கு வந்தாலுமே வரியெல்லாம் உயர்த்தப்படும், அப்போ நம்மக்கிட்ட இருந்து தான் வாங்கப்படும். அப்போ பொருளாதாரம் பேலன்ஸாக இருக்காது, அன்பேலன்ஸுக்கு போகும். ஸோ முக்கியமாக மிதுன ராசிக்காரங்க பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இப்பயே தயாராகிக்கங்க. ஸோ முக்கியமாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பரிகாரம்னு பெருசாக ஒன்றும் வேண்டியதில்லை. நீங்கள் என்ன உங்கள் குலதெய்வ வழிபாட்டுகளை பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை பண்ணுறதே மிகப்பெரிய பரிகாரம். உங்களோட 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார், கடன் வளரக்கூடிய வாய்ப்பு, கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்துரும். 6, 8 பார்க்குறப்ப தீராத கடனாக மாற்றி விட்டுருவார். 10ஆம் இடத்தை பார்க்குறார், வேலை வாய்ப்பு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் சிறப்பாக இருக்கும். வேலை ஓகே, இதனால் வரைக்கும் தேங்கினதெல்லாம் இனி நடக்க ஆரம்பிக்கும். வேலை கிடைக்கலையா, வேலை கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஒன்றுமே இல்லை, 1 வருஷம் ட்ரைன்னு சொல்கிறீங்களா, அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸில் போகிறதுல கவனமாக இருங்க. ஃபினான்சியல் விஷயங்களில் மிக மிக கவனம் தேவை அப்படிங்கிறது தான். மிதுன ராசிக்காரர்கள் ராகு 9ல் இருக்கிறதுனால இப்போ வழிபட வேண்டிய தெய்வம், இவர் 6ஆம் இடத்தை எல்லாத்தையும் பார்க்கறதுனால துர்க்கை இது போன்ற தெய்வங்களை வழிபடுவது நல்லது. ஒரு முறை இவங்களும் மீனாட்சி அம்மனை வழிபட்டு வருவது சிறப்பை தரும். கடகம் 12 வருடங்கள் கழிச்சு இப்போ குரு பெயர்ச்சி ஆக போகுது. அந்த குரு பெயர்ச்சி வர்றதுக்கு முன்னாடியே ஒருத்தருக்கு யோகத்தையும் கொடுத்துட்டு கடகராசிக்கு வராரு குரு பகவான். 12 வருஷத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய நிகழ்வு. கடக ராசி ஜென்ம குரு அப்படிங்கிறதுக்கு வராரு. அப்போ ஜென்ம குருங்கிறது முதல்ல நம்ம மிதுனத்துக்கு பேசின மாதிரி தான், ஒரு சில விஷயங்களில் முடிவெடுத்தல் அப்படிங்கிற இடத்துல சுணக்கத்தை கொடுப்பார்.
கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். என்னடா இப்படி போவோமா அப்படி போவோமா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஜென்ம குரு காலம் அப்படிங்கிற ஒரு தேக்கத்தை கொடுக்கும். டக்குன்னு ஒரு விஷயம் நினச்சோன்னா நடக்காது அப்படிங்கிற மாதிரி. இப்போ 2 வாரம் டைம் கேட்டிருக்கிற மாதிரி தான். ஸோ ஜென்ம குரு அப்படிங்கிறப்ப ஆக்சுவலி விஜய்க்கு மாத்திரம் குரு வரப்போ ராஜபங்கம் நீச்சபங்கம் டப்புன்னு வேலை பண்ணிவிடும், கிளியர் ஆகிடுவார்னு வச்சுக்கோங்களேன். இந்த கன்ஃபியூஷன் அவருக்கு இருக்கிற கன்ஃபியூஷனே தீரக்கூடிய காலமாக தான் இந்த ஒரு வாய்ப்பு எடுக்கிறோம். கடகராசிக்காரர்கள் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் யோசித்து செய்தல் நலம். உங்களுக்கு குரு பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் சூப்பராக இருக்குது. 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயமா, இத்தனை நாள் ஒரு குழப்பம் இருந்ததா, குழந்தைகளுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்டதா சூப்பராக இருக்கும். மனைவி அல்லது பார்ட்னர் அல்லது கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்குண்டான வாழ்க்கையை ஜென்மகுரு ராமன் வனத்திலே அப்படின்னு சொல்கிறப்ப கல்யாணம் பண்ணோன்னு அப்படி தானே இருக்காங்க பாவம் எல்லாருக்கும். அப்போ 7ஆம் இடத்துக்கு வரப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது. 9ஐயும் பார்க்க போகிறார். ஆல்ரெடி 9ல் சனி உட்கார்ந்துட்டுருக்கார். அப்போ அந்த சனினால் இத்தனை நாள் இருந்த ஒரு தேக்கமெல்லாம் நிவர்த்தியாகி நல்ல ஒரு குரோத்தை, முக்கியமாக மீடியா சைடு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம், கடகராசியில் பிறந்த மீடியா சைடில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கக்கூடிய, நல்ல ஃபோக்கஸ் ஆகக்கூடிய ஒரு டைமாக இந்த குரு பயிற்சி இருக்கும். கடகராசிக்காரங்க சனி குரு இதே காம்பினேஷன் வருது. உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படிங்கிறப்ப இமீடியட்டாக போக வேண்டிய இடம் குலதெய்வ கோயிலில் போய் அங்கே என்ன உங்களுடைய குடும்ப வழக்க முறையில் பூஜை பண்ணுவீங்களோ அந்த வழிபாட்டை சரியாக செய்து வாங்க. அதுவே சிறப்பான பரிகாரம். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது? 12ல் குரு சிம்மராசிக்கு ஆக்சுவலி 5-8 12ல் வந்து உட்கார்றாரு. குரு வர்றதுக்கு முன்னாடியே சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதியான்னு 1000 பேர் சொன்னாலுமே வச்சு செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்த் வைஸு, நரம்பு மண்டல பாதிப்பு இல்லை நரம்பியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹெல்த் வைஸ் இருக்கக்கூடிய இஷ்யூஸை நிறைய சனினால் சிம்மராசிக்காரங்க அனுபவிச்சிருக்காங்க. ஹெல்த் வைஸ் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா அவர்களுடைய பதவியை காப்பாற்றிக்கிறது, வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதிலெல்லாம் பிரச்சனைகளுக்கு ஆளாயிருக்கும். பெரிய ஆளுமையாக இருந்தவர்களையே இந்த அஷ்டம சனி காலம் இந்த தடவை சிம்மராசிக்கு படுத்தியிருக்கான்னா 100% படுத்திருக்கு. 8% இருந்தவரை 3% ஆக்கிடுச்சு. சீமான் வந்து சிம்மராசி, அவர் 8% ஓட்டு இருந்தவரை 3% ஆக்கியிருக்கான். நம்ம முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் பார்த்திங்கன்னா அவரும் சிம்மராசி. அவருக்கு அவருடைய வாய்ப்பையே பறிப்போகும் அளவுக்கான விஷயங்களை சேர்த்துருக்கேன். இதே தேர்தல் ஆஃப்டர் மே மாதம் நடந்திருந்ததுன்னா ஜெயிச்சிருப்பார். ஏன்னா அந்த சனிக்கு குரு பார்வை வந்துடும். ஸோ இத்தனை நாள் இருந்த நான் சொன்ன மாதிரி அந்த அவமானத்தை அனுபவிக்கணுங்கிறத கொடுத்துட்டான். இந்த குரு வரப்போ அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய மனோதைரியத்தை கொடுப்பான். அப்போ 12ஆம் இடத்துல குரு வராருன்னா பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். எனக்கு ஒரு சொத்து இருக்குது, பூர்வீக சொத்து இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த பூர்வீக சொத்து சார்ந்து விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துருவோம். பூர்வீகம் இருந்ததுன்னா விரயம் பண்ணிவிடுங்க, அதை வச்சுக்க வேண்டாம் இப்போது அப்படிங்கிறது தான் அட்வைஸ். 12ல் குரு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க திடீர் அதிர்ஷ்ட யோகத்தை இந்த குரு பயிற்சி சிம்ம ராசிக்கு கொடுக்க போகுது. ஒரு சிலருக்கு அவங்க ஜாதகப்படி லாட்ரி யோகம் இருந்ததுன்னா லாட்ரி டிக்கெட்டில் கூட பரிசு கிடைக்கலாம். 5க்குரியவன் 12ல் வந்து உட்கார்றாங்கிறப்ப இந்த வேலைகள் எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுப்பார் குரு பகவான். ஸோ இந்த 12ஆம் இடத்தில் குரு இருக்கிறது அப்படிங்கிறது விரய குருவாக தான் இருப்பார். சுப விரயங்கள் நிறைய ஏற்படும். அப்போ பணம் வருதுன்னா கொஞ்சம் சேஃபாக எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டுமே உங்களுது இல்லை, அது விரயம்தான். நான் நிலம் வாங்குறேன்னா பணத்தை விரயம்தான் பண்ணுறேன். அந்த மாதிரி ஏதாவது முதலீடுகள், முக்கியமாக சொத்து வாங்குறது அப்படிங்கிற முதலீடுகளை சிம்மராசிக்காரங்க பண்ணுறது நல்லது. இத்தனை நாள் இருந்த ஹெல்த் வைஸ் இருந்த ப்ராப்ளம் கிளியர் ஆக ஆரம்பிக்கும். ரொம்ப போட்டு தூக்கமின்மை, தலைவலி, கழுத்து வலி, நர்வ் சிஸ்டமே ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. அதே மாதிரி வருமானம், சனி 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால வருமானம், நம்ம சொல்கிற வாக்கு வந்து நல்லா இருக்காதுங்கிற மாதிரி இருக்கும். அதையெல்லாம் இவர் மாற்றி விடுவார். 4ஆம் இடத்தை பார்க்க போடுறார். அப்போ சுகஸ்தானம், அப்போ சுகம் அபிவிருத்தி ஆகும், குரோத் ஆகும். அப்போ ஆரோக்கியம் சீராகிடும். 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் கடன் வாங்குறதுல கொஞ்சம் கவனித்து வாங்குங்க. ஒரு கடனை வாங்கினீங்கன்னா தீராத கடனாக ரொம்ப நாளைக்கு அதை நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு போயிடுவீங்க. கடன், எதிரி, இதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய இடத்துல சிம்மராசிக்காரங்க இருக்கீங்க. 6ஆம் இடம்ங்கிறது நித்திய டெய்லி ரொட்டீனில் வேலை யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல சர்வீஸ் ஓரியன்ட், போலீஸ், இராணுவம் இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சிம்மராசியில் பிறந்திருந்தால் இது ஒரு சிறப்பான காலம். 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. இத்தனை நாள் இருந்த ஒரு ப்ரெஷர், எதிரிகள் தொல்லை, அவமானப்படுத்திகிட்டே இருந்தாங்க என்னென்னா அதெல்லாம் கிளியரன்ஸ் கொடுக்குறாரு. வேலை சார்ந்தும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த சிம்மராசிக்கு குரு பயிற்சிக்கு அப்புறமா சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் மூச்சு விட்டு மேலே எந்திரிப்பாங்க.
2026 வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? எல்லாருக்குமே மேக்சிமம் கன்னி, சிம்மம், துலாம், தனுசு இவங்களுக்கெல்லாம் ஒரு ரிலீவான குரு பயிற்சின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்க எல்லாம் சனினால நிறைய பட்டுட்டு இருக்காங்க. கன்னியும் நம்ம எடப்பாடியார் கன்னி பக்கத்துல போயிட்டு ஆரம்பம் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தது, அவர் கடக்கடான்னு விட்டாரு. அப்ப சனி அப்படிங்கிறது இங்க யாருக்கு நல்லா இருக்கும்? கன்னி ராசிக்காரங்க, மீடியா, கேமரா பண்றவங்க, எடிட்டிங் பண்றவங்க, மீடியாவில் பேசிட்டு இருக்கிறவங்க, கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலத்தை சரியா பயன்படுத்திக்கணும். இந்த சனி மாறுற வரைக்கும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்கன்னா அவங்களோட growth வேறு லெவலில் இருக்கும். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் உத்தரமாக இருக்கலாம், ஹஸ்தமாக இருக்கலாம், சித்திரை 1-2 பாதமாக இருக்கலாம். ஸோ கன்னிராசிக்கு கண்டக சனி போயிட்டுருக்கு. குரு 11ஆம் இடத்துக்கு வரார் லாபஸ்தானத்துக்குங்கிறப்போ உறவுகளில் கவனம், உறவு சார்ந்த விஷயங்களில் கவனம். ஏதாவது மறைமுக உறவுகள் கொடுக்கும், ஃப்ரெண்ட் சர்க்கிள்னால ஏதாவது நம்ம ஒரு சந்தோஷத்துக்குன்னு செய்ய போய் மாட்டிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பாதகமாக அது மாறும் அப்படின்னு. காதலுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் காதல் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். காதல் பண்ணிட்டுருக்கேன், திருமணம் நடந்துருமான்னா 100% இந்த குரு பயிற்சி காதலி, அது உங்கள் ஜாதகமும் நல்லா இருந்தால், இது ராசி பலன் தான் பேசிகிட்டு இருக்கோம், இது ஒரு 10-20% வேலை பண்ணோம். அப்போ காதல் சக்ஸஸ் ஆகும், திருமண பாக்கியம் கூடி வரக்கூடிய காலம். உங்களுடைய 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ நான் போட்டித் தேர்வுகள்லாம் எழுதுகிறவங்க பசங்க, அடுத்த லெவலுக்கு போயிடுவேன், நான் ஜெயிச்சுடுவேன். நான் இப்போ ஆடிட்டிங்கெல்லாம் எழுதணுன்னா இன்டர்னல் எழுதிட்டே இருக்கேன், 5 தடவை 6 தடவை 10 தடவைன்னு அப்படி எழுதிட்டு இருக்க கன்னிராசிக்காரங்க இருந்தீங்கன்னா இந்த தடவை அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆடிட்டிங், எக்ஸாமினேஷன்ஸு, நீட்டு, என்னென்ன போட்டித் தேர்வு இருக்கோ அதில் எல்லாத்துலேயும் வெற்றியை பெறக்கூடிய, இதனால் வரைக்கும் பிரச்சனையாக இருந்த விஷயங்களெல்லாம் மாறக்கூடியதாக இந்த குரு பயிற்சி இருக்குது. ஆக்சுவலாக இந்த குரு பயிற்சி உங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயமாகட்டும், உங்களுடைய கம்யூனிகேஷன் ஆகட்டும், உங்களுடைய தைரியமே இல்லாமல் இருந்தேன் அப்படின்னா தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக, திருமணத்தை கொடுக்கக்கூடியதாக, சனியால் ஏற்பட்ட அந்த தாக்கத்தை குறைக்கக்கூடியதாக அற்புதமான குரு பயிற்சி. உங்களோட 11ஆம் இடத்துக்கு குரு உட்கார்ந்துருக்காரு. குரு கடகராசியில் இருந்தாவே என்ன, சந்திரன் அப்படிங்கிறோம். அப்போ சந்திரசேகரருங்கிற பெயர் இருக்கக்கூடிய சிவனுடைய வழிபாடு இவர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். துலாம் ராசி எப்படி இருக்க போகுது குரு பயிற்சி அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. 10ல் பார்ப்பனன் பதவி பறிபோகும். துளாராசியோட 10ஆம் இடத்துல உச்சமா உட்கார்றாரு. துளாராசி அப்படி, துளாராசியோ துலா லக்னமோ எதுலையா இருந்தாலும் இதற்கு முதல் தர எதிரி யாருன்னா குரு தான். அவன் நல்லா இருக்கிறதுல நல்ல கிரகமா அவன்தான், போட்டு வாங்குறவர் அவர் தான். அப்போ துளாராசிக்கு முதல் தரமான 3-6க்குரியவன் கடகத்துல 10ல் பார்ப்பனன் பதவி பறிபோகும்னு ஒரு ஜோதிடத்தினுடைய ஒரு இது பழமொழி மாதிரி. அப்போ 10ல் குரு வந்துருந்தானா வேலை போயிடுமா அப்படின்னு இல்லை, இதை விட ஒரு சிறந்த இன்னொருத்தை கொடுக்கறதுக்கு உட்கார்றது. குரு எப்பவுமே உங்களுக்கு அனுபவ பாடம் தான், புக்கில் பார்த்து படிக்கிறது கிடையாது. அவர் அனுபவிச்சதை நான் இப்படி போனேன், எனக்கு இது நடந்தது, அதனால் நீ அப்படி போகாதேன்னு சொல்கிறவர். புதன் பார்த்தீங்கன்னா படிப்பறிவு தான். இல்லை இந்த புக்கில் இப்படி போட்டிருக்கு, நான் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லுவார். அவர் பண்ணி பார்த்து அதை ஒத்து வரலன்னு அவர் அனுபவத்தை சொல்கிறவர் குரு. அப்போ 10ஆம் இடத்துல உட்கார்றாருன்னா இத்தனை நாள் உங்கள் வேலை வாய்ப்பு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில், வேலையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எங்கே தப்பு பண்ணியிருக்கீங்கிறது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய காலம். உங்களை இறக்கி விடக்கூடிய காலமாக இருக்கும். இறக்கி விட்டு இன்னொரு வாய்ப்பை நல்லதாக கொடுப்பார், நல்ல லாபகரமாக இருக்கக்கூடியதாக கொடுப்பார். துளாராசிக்காரங்க வேலை வாய்ப்பு சார்ந்து இருக்கக்கூடியதில் கண்டிப்பாக கவனமாக இருங்க. முதல்ல 6ல் சனி பகவான், அது பரவாயில்ல. 5ல் ராகு, தேவையில்லாத சிந்தனைகள் மனசை போட்டு குழப்பிட்டே நிறைய கற்பனைகள்னு சொல்லலாம். இதுதான் அப்படின்னு இல்லை, நம்ம யோசிக்க முடியாத விஷயத்தெல்லாம் துலாம் யோசிச்சுட்ருக்கேன். எனக்கு அப்படி ஆடி இப்படி ஆடி இப்படி நடந்துரும்னு யோசிக்கிறீங்க. வேலை வாய்ப்பு சார்ந்து இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மாமியார் இருக்காங்கன்னா அவங்க அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும் வீட்டில், குடும்பத்தில். பட் 2ஆம் இடத்தை பார்க்குறார், வருமானத்தில் பிரச்சனை வராதியா, அப்போ வேலை போகாது. 4ஆம் இடத்தை பார்க்குறார், சுகம் நல்லாயிருக்கும், வண்டி வாகன யோகம் உண்டு, அப்போ வேலை போகாது. 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, இத்தனை நாள் பிரச்சனையாக இருந்ததெல்லாம் தீரப்போகாது, அப்போ வேலை போகாதுன்னே பலன் சொல்லிடலாம்ல. ஆனால் உங்களுடைய வேலையில் நீங்கள் சரியாக நடந்துக்கலைன்னா உங்கள் வேலை போய்ட்டு, நீங்கள் போய் உங்கள் எஜமானனுக்கு அட்வைஸ் மாத்திரம் கொடுத்துடாதீங்க. இந்த நேரத்தில் அதை தான் பண்ண வைப்பார் குரு. உபதேசம் எனக்கு 10ல் வந்திருக்கார் சார், இந்த பிஸ்னஸ் இது இப்படி பண்ணிங்கன்னு எனக்கு தெரியாதான் அவன் கேட்பான். அது அவரை அவமானப்படுத்துகிற மாதிரி மாறிடும். ஸோ அந்த இடங்களெல்லாம் கவனமாக இருங்க. வேலைவாய்ப்பு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயத்தில் எந்த முடிவு எடுத்தாலும் ஒன்றுக்கு
16 முறை யோசித்து முடிவெடுக்கணும் துலா ராசி. மற்றபடி இந்த குரு பயிற்சி அவர்கள் வேலை தவிர மற்ற இடங்களெல்லாம் நல்லா இருக்கு. குடும்பம் அமையும், சுகம் அமையும், எல்லாமே நல்லா இருக்கு. 2026 வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களா தரப்போகுது? விருச்சிகத்துக்கு 9ல் குரு, ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படிம்பாங்க. நீ ஓடி போனவனுக்கு என்ன 9ல் குரு இருந்தால் அவங்க வந்து தன்னோட ஊரில் இருக்க முடியாது, வெளியே போய் தான் பிழைப்பான். இதுதான் அதை வந்து தப்பு. அவன் ஓடி போனவனுக்குலாம் 9ல் குரு இருக்குன்னு யாரையாவது இழுத்துட்டு ஓடினாங்கிற மாதிரி அர்த்தம் ஆகிடும். ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னா இந்த காலம் வரப்போ உனக்கு வெளியில் உன்னோட உள்ளூரை விட வெளியூரினுடைய வாய்ப்புகள் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சுத்து அப்படின்னா திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுங்கிற மாதிரி சுத்தினா உனக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். நீ எந்த வேலையில் இருந்தாலும் வெளியே அலைச்சல் உண்டான ஒரு அமைப்பை எடுத்துக்கோ. மார்க்கெட்டிங்கில் நீ இல்லைன்னா மார்க்கெட்டிங்கை எடுத்துக்கோ. சுத்து உனக்கு அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஓடி போனவனுக்கு 9ல் குரு. 9ஆம் இடத்தில் பாக்ய குருவா, அதுவும் உச்சம் பெற்ற குருவா உங்களுக்கு 2-5க்குரியவர் வந்து உட்கார்றது வந்து ஒரு சிறப்பான அமைப்பு. 2ஆம் இடத்துக்கு அது 8ஆம் இடமா போனாலும் வருமானம் சார்ந்த விஷயங்கள் சரியா இருக்காதுன்னு பலன் சொன்னாலுமே அவர் உங்கள் லக்னத்தையோ ராசியோ பார்க்குறார். ஸோ நல்ல ஒரு கிளியரான முடிவுக்கு வரக்கூடிய காலம், ஒரு குழப்பம் தீரக்கூடிய காலம். முக்கியமாக பூர்வீகம் சார்ந்திருக்கலாம். அதை பத்திரப்பதிவு, ஏன்னா சனி 5ல் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு பூர்வீக நிலத்தினுடைய பத்திர வில்லங்கமெல்லாம் இருக்கும். இது தீரக்கூடிய காலமாக இப்போ எடுத்துக்கணும். சனி ஒரு இடத்துக்கு வராருன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் அதை தீர்த்து வைக்கிறதுக்கு தான் வர்றாரு. அவரை தப்பாகவே சொல்லக்கூடாது, அவர் பிரச்சனையை தீர்க்கிறவர். இவர் வந்து அந்த இடத்த பார்க்குறப்ப அது கிளியரன்ஸ் கொடுப்பாரு. அப்போ பூர்வீக பத்திரம் சார்ந்து எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லையா என்னோட குழந்தைகளுடைய சார்ந்து ஏதோ பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு ஒரு ரிலீவை கொடுக்குறதா இந்த குரு பயிற்சி இருக்கும். 3ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 5-1 இதை பார்க்குறதே ஒரு பெரிய விஷயம். ரொம்ப அற்புதமான குரு பயிற்சி. தன்னால் இருந்து அந்த சுணக்கத்தை தீர்க்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்குது உங்களுக்கு. கடகராசியில் 9ஆம் இடத்துல இருக்கார். மகான்களுடைய 9ன்னா குரு, 9ன்னா மகான்கள். அந்த 9ஆம் இடம் காலத்துக்கு 4. முதல்ல உங்கள் அம்மாவை நமஸ்காரம் பண்ணுங்க, அதுவே பெரிய பிரிக்காது. அம்மாவை நிற்க வச்சு நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி டெய்லி ஒரு வணங்க. அம்மா இல்லாதவங்க என்ன சார் பண்ணுறது? மானசீகமாக அவங்கக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. ஸோ அம்மாவை வணங்குதல் மிக மிக சிறப்பானது ஒரு அமைப்பு. மகான்களுடைய உங்களுக்கு எந்த மகானை பிடிக்குமோ போங்க. இப்போ சீரடி ஃபேமஸ் ஆகிருக்கிறதுனால சீரடி கூட போங்க. திருச்செந்தூர் போயிட்டு சீரடி போங்க, இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ மகான்களுடைய வழிபாடு உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார்? முதலே வச்சு செஞ்சிட்ருக்கார் ஒரு ஆள், சனி பகவான் 4ல் இருக்கார். குரு வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியாக இருக்காருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் தனுசு ராசிக்கு 8ல் குரு வர்றார். 8ல் குரு அப்படிங்கிறப்ப தனுசு ராசி அதிபதியே அவர் தான். அவர் போய் 8ஆம் இடத்துல உட்கார்றாருங்கிறப்போ கவனமாக இருக்கணும். எதுல எல்லாம் கவனமாக இருக்கணும்? முதல்ல நான் கவனமாக இருக்கணும். ஏன்னா நானே போய் 8ல் உட்கார்றேன். அப்போ எனக்கு எதிரான செயல்பாட்டுகள் யார் செய்வா? நானே செய்வேன். அடுத்தது 4ஆம் அதிபதி அம்மா, சுகம், வண்டி, வாகனம், வீடு இதெல்லாம் போய் 8ல் உட்காருது. அப்போ அம்மா, வண்டி, வாகனம், வீடு, சுகம் இதெல்லாம் எனக்கு எதிராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து எனக்கு நல்ல சாப்பாடு வேணும், ஸ்பைஸியாக வேணும், எங்கள் வீட்டில் வந்து எனக்கு இது பண்ணி வச்சுருக்கணும்னு நினச்சிட்டு போனோம்னா உப்புமா பண்ணி வச்சுருப்பாங்க. சுகம் தானே, சாப்பாடுங்கிறது சுகம். நான் வந்து இன்றைக்கி வெளியே போயிட்டு உள்ளே வரேன், தனுசு ராசி அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் தான் தனுசு ராசி. நான் போய் உட்கார்றேன். இன்றைக்கி வீட்டில் வந்து நல்லா மசாலா தோசை பண்ணி சாம்பார் சட்னி எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அப்படி சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டு போவேன். அங்கே வந்து உப்புமா வந்து டொக்குன்னு வைப்பாங்க. இதுதான் எனக்கு எதிராக போகிறதுன்னு. அப்போ சுகமெல்லாம் எனக்கு எதிராக இருக்கும். நான் நினைக்கிற மாதிரியாக இருக்குது. வண்டி எடுத்துகிட்டு போகிறப்ப பெட்ரோல் போட்டிருப்போம், தீர்ந்து போய்டும். யாராவது எடுத்துகிட்டு போயிட்டு வந்திருப்பாங்க, இருக்காது. வண்டியில் போகிறப்ப தேவையில்லாத வண்டியினுடைய பிரச்சனைகளை கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த குரு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால உணவு, தாயாரினுடைய ஆரோக்கியம், உங்கள் வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களை கவனமாக பார்த்துக்குங்க. உங்கள் 4ஆம் இடத்தையே அவர் பார்க்குறதுனால இது 50-50 தான் வேலை பண்ணுவார். ஆனால் 8லிருந்து பார்க்குறாரு இல்லையா, உட்கார்ந்த இடம் தப்பு. 8ஆம் இடத்துலேருந்து அவர் பார்க்குறதுக்கும் மற்ற இடங்கள்லேருந்து பார்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது. 8ஆம் இடங்கிற துர்ஸ்தானத்துலேருந்து பார்க்குறதுனால அன்வான்டான தேவையில்லாத இந்த மாதிரி வீட்டு உபயோகப் பொருட்கள் பிரச்சனை வரலாம், வீட்டில் பிரச்சனை வரலாம், இருக்கிற வீடே பிரச்சனையாகலாம், எல்லை பிரச்சனைகள் வரலாம். இந்த மாதிரியான விஷயங்களை கொடுப்பார். அங்கே இருக்கிற சனியும் குரு பார்க்கறதுனால அந்த சனினால் இருந்த பிரச்சனைகள் கம்மியாகி இவரே பிரச்சனையாக மாறிடுவார். எனக்கு நானே பிரச்சனையாக மாறிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
கொஞ்சம் கவனமாக இருங்க. விரயங்கள் அதிகமாக வரக்கூடிய காலம். ஏன்னா உங்களோட 12ஆம் இடத்தை குரு பார்க்குறப்ப அவர் எதை பார்க்குறாரோ அதை வளர்த்துவார்னு நான் சொன்னேன். அப்போ 12ஆம் இடத்தை பார்க்குறப்போ விரயங்களை வளர்த்து விட்டுருவார். நிறைய அலைச்சல்களை நிறைய கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, ஃபினான்சியலி ஓரளவு பேலன்ஸாக இருப்பீங்க. 4 பார்க்குறப்போ நான் நெகட்டிவாக சொன்ன பலனுக்கு இப்போ பாசிட்டிவாக சொல்கிறேன். வீட்டை சரி பண்ணுறது, வண்டியை சரி பண்ணுறது, தாயாருடைய ஆரோக்கியத்தை சரி செய்வதுன்னு மாறும் இந்த பக்கம். அப்போ அதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு அர்த்தம். இதெல்லாம் பிரச்சனை வரப்போகுது, இதையெல்லாம் கவனிச்சுக்கங்கிறது தான் ஜோதிடம் ஐயா பிரச்சனை வருதியா பார்த்துக்கோன்னு சொல்கிறேன். பெட்ரோல் தீந்து போகுது, உடனே பெட்ரோல் போட்டுக்கோன்னு சொல்கிறேன் நான். ஸோ அதையெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இந்த 8இல் குரு இருக்கக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக குருங்கிறது தெய்வத்தை சொல்லும், குலதெய்வத்தை சொல்லும். குழந்தையாக இருக்கக்கூடிய தெய்வங்களை குரு சொல்வார். அப்போ குழந்தையாக இருக்கக்கூடிய தெய்வம் பாலாம்பிகை வழிபாடு, முருகனுடைய வழிபாடு, கிருஷ்ணர் குழந்தையாக இருக்கக்கூடிய கிருஷ்ணர் வழிபாட்டை கொஞ்சம் கண்டிப்பாக பண்ணுங்க. இந்த 1 வருட காலத்தை கடந்து தான் தீரணும். பெரிய பிரச்சனைகள் இல்லைனாலும் சிறு சிறு தொந்தரவுகளை கொடுக்கும், அதை கடந்து செல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. பால கணபதி அப்படிங்கிறவர் வழிபடலாம். சந்திரசேகரர் உங்களுக்குமே கூட 8இல் இருக்கிறதுனால அபிஷேக ஆராதனைகளை, சிவனுக்கு அபிஷேக ஆராதனைகளை பண்ணுங்க. இது மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும். மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தர காத்துக்கிட்டு இருக்கு சார்? மகர ராசி கடந்த 2.5 வருஷமா இப்போ அவன் 7.5 சனிலேருந்து இப்போ விடுபட்டிருக்காங்க. மகர ராசிக்கு 7ல் குரு வர்றார். 7ஆம் இடத்துலேருந்து இந்த ராசியவே பார்க்குறாரு. அப்போ குரு பலன் நிறைந்த காலமாக இருக்கும். எனக்கு குரு பலன் வந்துருச்சா அப்படின்னு எல்லாரும் கேட்குற கேள்வி. மகர ராசிக்கு அவருக்கு 3க்கும் 12க்குரியவர் போய் 7ல் உட்கார்றாரு. மகர ராசிக்கும் பார்த்தீங்கன்னா துலா ராசி மாதிரியே இவர் வந்து அவ்வளவு நல்லவர் இல்லை, சும்மா 50% தான் நல்லவர். ஸோ எதிராளிகள் மூலியமான விரயங்களை கொடுக்கலாம். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போய் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண வந்து நான் உங்களுக்கு ஒரு காசு கொடுத்தேன்னா திரும்பி வராது. அந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். 3 அப்படிங்கிறது 7க்கு போகிறப்ப நட்பு வட்டாரங்களுடைய உதவி மிகப்பெரிய அளவில் இருக்கலாம். அதன் மூலியமாக லாஸும் வரலாம். அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மனசஞ்சலமாக இருந்த நிலை வந்து உங்களுக்கு மாறும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி இந்த விருச்சிகத்திலேயோ கடகத்திலேயோ மீனத்திலேயோ சனி இருந்து குருவும் கனெக்ட் ஆனார்னா வேலை வாய்ப்பு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் ஒரு குரோத்தை உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சிக்கும் குரு பார்வை நீங்கள் பெறுறதுனால உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு உங்கள் ராசியவே பார்க்குறார். அப்போ சந்திரனை பார்க்க போகிறார். சந்திரனை குரு பார்த்தாருன்னா கஜகேசரி யோகம் இப்போ உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது. என்னோட ஜாதகத்தில் இல்லை சார் கஜகேசரி யோகம். ஓகேங்க, இந்த 1 வருஷம் கோச்சாரத்தில் கஜகேசரி யோகம் ஜாதகத்திலே இல்லை. இப்போ சந்திரனுக்கு நேராக உச்சமான குரு வந்து உட்கார்ப்புறாரு. அப்போ அந்த யோகத்தை அப்போ அந்த யோகம் என்ன பண்ண போகுது, பெருசாக ஏதாவது கொடுக்க போகுதா அப்படின்னா, இத்தனை நாள் ஏதோ ஒரு பதவிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், ஏதோ ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த விஷயத்தை இவர் வந்து கஜம்னா யானை, கேசரினா சிங்கம், இது 2 எதோடைய அடையாளங்கள்? பதவியினுடைய அடையாளங்கள், பொருட்களினுடைய அடையாளங்கள், லக்ஷ்மியினுடைய அடையாளங்கள் எடுத்துக்கணும். ஸோ அந்த விஷயங்களில் இது நல்லாயிருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய வார்த்தைகள் தடித்து குடும்பத்தில் பிரச்சனைகள் வரலாம். 3ஆம் இடத்துல பார்க்க போகிறார். முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறும். உங்கள் லக்னத்தையும் பார்த்துருக்கிற வெற்றி உண்டு. 11ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ உறவுகளில் பார்த்தா அண்ணன் சம்மந்தப்பட்ட சகோதர வர்க்கத்தினுடைய பெரிய அண்ணனோட சப்போர்ட் கிடைக்கும். சித்தப்பா இருந்தாங்கன்னா அவங்க சப்போர்ட் கிடைக்கும். உன்னை குத்தமே சொல்லாத நட்புன்னு ஒன்று இருக்கும். என்ன பண்ணாலும் நீ பண்ணது சரின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் நீங்கள் பண்ணுறது குத்தம் சொல்லுவாங்க. இந்த குத்தம் சொல்லாத நட்புன்னு ஒன்று இருக்கும். அந்த குற்றம் சொல்லாத நட்பு பயங்கர சப்போர்ட். அப்போ நட்பு ரொம்ப நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே நட்பிடத்தில் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். ஃபினான்சியலி ஏதாவது பிரச்சனைகளை அதனால் உருவாக்கி விட்டுறலாம்ங்கிற மாதிரி இருக்குது. ஸோ மற்றபடி 3-11 குரு பார்க்குறாருங்கிறப்ப எடுக்கிற காரியங்களில் வெற்றி உண்டு. அதே மாதிரி உறவுகளில் கவனமாக இருங்க. உறவுகளோட முறைகள் ஏதாவது தவறான அபிப்பிராயங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பையும் இந்த 7ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு வந்து ஒரு சில நேரங்களில் பண்ணுவார். ஸோ நட்பு நல்லது, நட்பில் கவனமாக இருக்கும். பரிகாரமே என்ன, நட்பில் கவனம். பப்புக்கு போகிறது, வீக்கெண்டு கொண்டாடுறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக இருக்குது. உங்கள் ராசியவே அவர் பார்க்குறதுனால பெருசான பரிகாரங்கள் மகர ராசிக்கு பொறுத்த வரைக்கும் தேவைப்படலை. எப்போதும் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகளை மட்டும் செய்யுங்கள். 2026 வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரி அமைய போகுது? கும்பத்துக்கு 6ல் போய் உட்கார்றார். ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவான். குழந்தைகள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு மருத்துவத்துக்கு இப்போ ட்ரை பண்ணலாம். குழந்தை பிறக்கல,
நாங்கள் மருத்துவத்துக்கு போகலாமா அப்படின்னு கேட்டால் கும்ப லக்னமோ கும்பராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இப்போ உங்களுடைய அந்த குரு மாற்றம்ங்கிறது மருத்துவத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கும். ஒன்று. இப்போ 2-11 போய் 6ல் உட்காடுறான், 2ஆம் அதிபதி 6ல் உட்காடுறான்னா நீங்கள் பிரச்சனைக்காகவே பேசுகிற மாதிரி ஆரம்பிச்சிடும். நான் பேசுகிறதெல்லாம் தப்பாக தான் புரியுதா, நான் சரியாக தான் பேசுகிறேனாங்கிற கேள்விக்கு வந்துடுவீங்க. அப்போது நீங்கள் பேசுகிற பேச்சு கொஞ்சம் முதலே கும்பராசி அடுத்தவங்க பேச்சை கேட்காது, மண்டை ஆட்டும், ஆனால் செய்யாது. இப்போ நீங்கள் பேசுகிற பேச்சு பிரச்சனையாக மாறும் குடும்பத்தில், அதனால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் பேச்சில் மாதத்திற்கு ஒரு நாள் மௌன விரதம் இருப்பது சிறந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ பேசுகிறப்ப பார்த்து பேசுங்க. பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களில் பெரிய முன்னேற்றம் இல்லை, கடன் வாங்க கூட்டிகிட்டு போயிடுவாராங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போவார். கொஞ்சம் கவனமாக போங்க. போனால் பெருங்கடன் தான், ஒன்றா 16 லட்சம் இல்லை 1 கோடிக்கு மேலே இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிடுவார். ஸோ அங்கே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கும்பராசிக்காரர்கள். 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போது பதவி வரும், வேலையில் ஒரு மாற்றம், வேலையில் க்ரோத்து, இல்லை பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க பிஸ்னஸில் ஒரு க்ரோத்து, கடன் வாங்கி உள்ளே போடுற இடத்துல மாத்திரம் கவனம், பிஸ்னஸில் க்ரோத் இருக்கும். விரயங்களை கொடுப்பார், 12ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார், விரயங்களை கொடுப்பார். 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, வருமானம் வரும், ஒரு பக்கம் கொடுத்து ஒரு பக்கம் எடுக்கிறது, இந்த 2 வேலையும் உங்ககிட்ட நடக்கும். வயிறு சார்ந்த பிரச்சனை வரும். குருன்னா வயிறு, நீங்கள் மேக்ஸிமம் குருன்னா பிராமண கிரகம் தானே, நீங்கள் ரொம்ப ஐயர்லாம் நல்லா தொப்பை போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதனால் அந்த வயிறு சார்ந்த கிரகம் அவர் தான். அப்போ உணவில் ரொம்ப கவனமாக இருங்க. உருளைக்கிழங்கு சார்ந்தது, கடலை மாவு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஸோ குரு 6ல் குரு அப்படிங்கிறப்போ முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். உங்களுடைய 2ஆம் இடத்தையும் அவர் பார்க்கறதுனால முருகன் தான் இப்போதைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பரிகார தெய்வமாக இருப்பார், அவரை பிடிச்சிக்குங்க. கடைசி ராசி மீனம். மீன ராசி குருவோட ராசி. மீன ராசிக்கு ஜென்ம சனி போயிட்டுருக்கு. இத்தனை நாள் 4ஆம் இடத்துல இருந்தார், இப்போ 5ஆம் இடத்துக்கு வர போகிறார். 5ல் குரு வந்து நல்ல பூர்வ புண்ணிய ஸ்தானம், அங்கே வந்து உச்சமாக குரு உட்கார போகிறார். அங்கே உட்காந்து 9ஆம் இடத்தை பார்க்குறார், லக்னத்தை பார்க்குறார், 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தை பார்க்குறார். மீனராசிக்காரங்களுக்கு இந்த சனியும் லக்னத்தில் இருக்கிறதுனால இத்தனை நாள் அந்த கடந்த 1.5 வருஷமாக இவங்ககிட்ட என்ன போராட்டம் இருந்திருக்கும் அப்படின்னா வேலை தான் பிரச்சனையாகவே இருந்திருக்கும். வந்துருச்சு சார், என் பேரை மாத்திரம் போடல சார் ப்ரமோஷன்லாம்மா. நிறைய பேர் அதை நம்ம பார்த்து கேட்குறோம், எல்லார் பேரும் போட்டாங்கண்ணா, என் பேரை போடவே இல்லைண்ணா, என்ன மாத்திரம் அவாய்ட் பண்ணியிருக்காங்கண்ணா, ஏன்னே தெரியலண்ணா அப்படிம்பாங்க. ஒரு லாபம் இல்லை, வேலை இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்போ வேலையில் ஒரு லாபம், இத்தனை நாள் கிடைக்காத ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிற விஷயத்தை இந்த குரு வந்து நல்ல மனசுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பிடிச்சி ஒரு இடத்த கேட்குறீங்கன்னா அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கக்கூடிய வேலையை மீனராசிக்கு பண்ணுவார். 1-10 5ல் அப்படிங்கிறப்ப பிஸ்னஸ் வைஸ் இருக்கிறவங்க, அதாவது தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். உங்கள் மனம் போல் இந்த தொழில் போகுமான்னா ஒரு சில இடங்களில் அதனுடைய அந்த மாற்றம் இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த மீன ராசிக்காரர்கள் கவனமாக இருங்க. உங்கள் ராசியை பார்க்குறார், ராசியில் இருக்கிற சனியும் பார்க்குறார், ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ் ஆகிடுவீங்க, எந்த பிரச்சனைகளும் வராது. ஒரு சிலருக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சனி மாறினப்போ வந்துடும். ஏன்னா சனி சந்திரன் சேர்ந்தாங்கன்னா ரத்த ஓட்டத்தில் ஸ்லோ ஆகும். சந்திரன் ரத்த ஓட்டம், சனி வராருன்னா ஸ்லோ டவுன் பண்ணிடுவார். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் கிளியர் ஆகக்கூடிய காலமாக இருக்கும். மனம் ஒரு சஞ்சலத்தில் இருந்திருந்தீங்கன்னா அதுவும் சரியாகும். எப்படி கன்னிராசிக்கு ஒரு பலன் வந்து மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு நல்லதுன்னு சொன்னோம், அதே மாதிரி மீனராசியில் பிறந்து மீடியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் ஒரு சிறப்பான ஒரு குரோத்தை கொடுக்கக்கூடிய 1 வருட காலமாக இருக்கும். இந்த 1 வருஷத்தை ஏன்னா வாய்ப்புகள் ஒரு சில டைம் கிடைக்கிறப்ப பயன்படுத்திக்கணும். அதனால் மீனராசியில் பிறந்த மீடியாவில் இருக்கக்கூடியவங்க இந்த 1 வருஷத்தை கெட்டியாக பிடிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஸ்டாண்டுக்கு போய் நிற்கும். ஸோ இந்த குரு பயிற்சி உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டியது ஒரு நதிக்கரை ஓரமாக இருக்கக்கூடிய அம்மன் அல்லது சிவன் வழிபாடு நல்லது. முக்கியமாக குலதெய்வம் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமாக அமையும். கண்டிப்பாக 2026 வரக்கூடிய இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும். இப்போதான் சனி பயிற்சியும் முடிஞ்சிருந்தது, அதை தொடர்ந்து 12 வருடங்கள் கழிச்சு இப்போ குரு பயிற்சி. எல்லா ராசிக்குமே நிறைய நன்மைகள் நடக்க போகுது. ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்ல மட்டும் ஒரு சில மாற்றங்கள் பண்ணா கண்டிப்பா இந்த குரு பயிற்சி அடுத்த 1 வருடங்களுக்கு நல்ல பலன்களை தரப்போகுது. நான் மாறணுமா கிரகம் மாறணுமான்னு நான் தான் மாறணும், கிரகம் அதோட வேலையை அது செஞ்சே தீரும். இப்படி வரான் அப்படிங்கிறப்ப நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆட்டிடியூட், நம்மளுடைய குணங்களில் சின்ன சேஞ்ச் பண்ணிக்கிறப்ப அதுதான் நிஜமான பரிகாரம்.
பரிகாரம்ங்கிறது எனக்குள் ஏற்படக்கூடிய மாற்றம் தான். அப்போ என்ன சின்னதாக நான் மாற்றிக்கிட்டேன்னா இந்த விஷயத்தை நான் கடந்து போயிடுவேன். இப்போ இந்த ரோடு டிராஃபிக்காக இருக்குது, நான் அந்த ரோட்லேருந்து அப்படி வரலாங்கிற மாதிரி, அப்போ நான் என்னோடய ரூட்டை மாற்றி நான் போனேனாலும் நான் போய் சேர வேண்டிய இடத்துல கொஞ்சம் லேட்டானாலும் கரெக்டாக போய் சேர்ந்துருவேன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அப்போ மாற்றம்ங்கிறது தான் பரிகாரம். பரிகாரம் உங்களை மாற்றுவதற்காக சொல்லப்படுவது. ஸோ உங்களை மாற்றிக்க முயற்சி பண்ணுங்கள். குரு பயிற்சி ஜெயமாக இருக்கும். கண்டிப்பாக நிறைய தகவல்களை சொல்லியிருந்தீங்க சார். மிக்க நன்றி. நன்றி.